ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களோட பங்குனி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இது கூடவே இந்த பங்குனி மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னும், இதில் முருகன் வழிபாடெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. தமிழ் மாதத்திலேயே கடைசியாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பங்குனி மாதம் தாங்க. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் சொல்லப்படுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கடவுளான முருகனை வழிபட இதுவும் ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால தாங்க. முருகனை வழிபாடு செய்யறதுக்காக ஒரு வருடத்தில் 3 மாதங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வைகாசி, கார்த்திகை, இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதமும் ஒன்று தாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தாங்க பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வரும். நார்மலாகவே முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுளாக தாங்க இவர் இருக்கிறாரு. முருகனுக்கு சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது, விரதம் இருக்கிறது இப்படின்னு ஒரு மாதத்தில் பல நாட்கள் வருதுங்க. ஆனால் இந்த பங்குனி மாதம் முழுசாவே முருகன் வழிபாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் போல தாங்க விசேஷமானதாக இருக்கும். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா முருகன் கோயிலுமே ரொம்ப விசேஷமான நாளாக தான் இருக்கும். இந்த பங்குனி உத்திரம் ஒரு சில கோவிலில் 3 நாட்கள் திருவிழாவும், ஒரு சில கோவிலில் பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் 10 நாள் திருவிழா, தேரோட்டம் இதெல்லாம் நடக்கிற மாதிரியும் கூட அமைஞ்சிருக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. இது மாதிரி வருஷம் வருஷம் வரக்கூடிய பங்குனி உத்திரத்துக்கு யாரெல்லாம் விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது கூடவே இந்த நாட்களில் நீங்க ஏதாவது அன்னதானம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம முருகனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. பொதுவாகவே 12 ராசிகளுக்குமே தனித்தனியான சிறப்பு குணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. அந்த வகையில பலவிதமான சிறப்புகள் இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இவங்க எப்பயுமே எங்க போனாலுமே ஆளுமை திறன் அதிகமாக கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க. அதாவது டீச்சர்ஸ் இல்லைன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்க, அப்படியும் இல்லைன்னா ஆஃபீஸ்ல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, இந்த மாதிரி 10 பேர் இல்லைன்னா 100 பேர் இவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்களா தாங்க இவங்க இருப்பாங்க நிச்சயமா. ஏன்னா இவங்களோட ராசி அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையும் கர்வமும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. சூரியனை எப்படி மற்ற கிரகங்கள் சுற்றி வருதோ அதே மாதிரி தான் இவங்க கூட்டத்தில் இருந்தாலுமே தனியாக பிரகாசமாக தெரியக்கூடியவங்க. இந்த சிம்ம ராசி ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வலிமையும் அதிகாரமும் கொண்ட பதவியில் தாங்க இவங்க இருப்பாங்க. எதையுமே அதிகாரமாக கேட்டு வாங்கக்கூடியவங்க. கோபம் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு வகையான சுபாவம் தாங்க. ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களை ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே அன்பாக நடத்துக்குவாங்க. ஆனால் ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சி முடிவு எடுத்துட்டாலுமே அது எப்படியாவது செஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்க தான். சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க. பேச்சு திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலை. யாருக்கிட்ட எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்த்தா இந்த கோபம் தாங்க. இந்த கோபமும் எப்பயாவது தாங்க வரும். ஆனால் வந்தது அப்படின்னா அது உச்சபட்ச கோபமாக தான் இருக்கும். எப்பயுமே பாசிட்டிவான யோசனையை மட்டும்தாங்க நினைக்கக்கூடியவங்க இவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க நெகட்டிவ் அப்படிங்கிற ஒன்றையே தெரிஞ்சுக்குவாங்க. இவங்களோட கேரக்டர் அப்பப்பைக்கு மாத்தாம ஒரே மாதிரி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இருப்பாங்க. கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு சோர்ந்து போய் உட்காராம எதிர்காலம் ரொம்பவே சூப்பரா அமையணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துணிச்சலோடு போராடக்கூடிய குணம் கொண்டவங்களும் இவங்க தாங்க. இனிமையான பேச்சாலேயே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. இந்த பங்குனி மாசத்தோட கிரகநிலையை வச்சு பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதனான சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ராகுவுமே இணைஞ்சுதான் இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிதானத்தோட செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. தன லாபாதிபதி புதனுடன் உங்க ராசிநாதனான சூரியனும் இணைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படுங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மன அமைதி அப்படிங்கிறது குறையுங்க. ஏன்னா இந்த லாபாதிபதி புதனுடன் உங்க ராசிநாதன் சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை இந்த மாதத்துல இருந்தாலுமே கூட இவங்க மூலியமா உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதாவது ஒரு இடத்துல கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்கள் கைக்கு கிடைச்சிருங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கிற கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் இல்லைங்களா? அந்த டைமில் உங்களோட மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே பாதிப்பாகும். இந்த டைமில் நீங்கள் நினைச்ச நேரத்தில் செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் கூட உருவாகுங்க. கண்டக சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே அக்கறை காட்டணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கை கால் மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. இது மாதிரியான பிரச்சனை இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு
உங்களுக்கு இருக்குங்க. இதுலயும் ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே டாக்டரை போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணுங்க. மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானால் உங்களுக்கு வந்து சில நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. ரெண்டு பலனும் கலந்து தான் இருக்கும். மாதத்தோட தொடக்கத்திலேயே அதாவது மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வந்து அங்கே நீச்சமாகி இருக்கிறாருங்க. அதுவும் வக்கரமாகியும் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான பற்றாக்குறை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வந்து நீங்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலையுமே உருவாகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்த கடன் எல்லாமே இந்த மாதத்தில் அடைக்கிறதுக்காக உங்களை வந்து வற்புறுத்துவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடனை வந்து உங்களுக்கு அடைக்க முடியாததுக்கான வருமானம் வந்து கிடைக்காதுங்க. அதனாலேயே நீங்கள் வந்து இன்னொரு கடன் வந்து வாங்கி தான் இந்த கடனை நீங்கள் அடைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி எந்த ஒரு கடனையுமே வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் செய்யறதுக்கான முயற்சி ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு காலதாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. பிள்ளைகளோட ஃபியூச்சருக்காக ஏதாவது நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி எல்லாமே இந்த மாதத்தில் தடங்கள் ஏற்படலாங்க. அதனால் இந்த டைமில் வந்து பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் போடுறீங்க இல்லை வந்து லைஃப் வந்து செட்டில் பண்ணுற வகையில் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யாமல் தடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த பணத்தாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு அதுக்கப்புறமா செய்கிறதாங்க உங்களுக்கு நல்லது. கும்பராசியில் புதன் சஞ்சாரமும் ஆக போகுதுங்க. அதனால் இந்த மீன ராசிக்குள்ள புதன் பங்குனி 4ஆம் தேதி வந்து வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்குள்ளே வரப்போறாருங்க. அப்போ உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் வந்து உங்கள் ராசியை பார்க்குற இந்த நேரம் வந்து ரொம்பவே அற்புதமான நேரமாக தாங்க அமைய போகுது. பணம் வந்து பல வழிகளில் வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது. உங்கள் பையை வந்து நிரப்பக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதாவது பணமே இல்லை, கடனை வந்து அடைக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சி சோர்ந்து உட்கார்ற நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பணம் வந்து கைக்கு கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கூட இந்த உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. தொழிலை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வகையில் தாங்க அமையும். அதனால் இந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொழிலை வந்து விரிவாக்கம் செஞ்சுக்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்களாவே விருப்பப்பட்டு வெளியில் வந்து சுயமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான முயற்சியெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இதுவே சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம்லாம் கிடைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விற்க முடியாது தடைப்பட்டு இருந்த சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதம் வந்து விற்று அதன் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. இதுவே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்திலிருந்து நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க. மீன ராசியில் இருக்கிற சுக்கிரன் இந்த மாதம் முழுசாவே வக்கரம் பெற்று தாங்க சஞ்சரிக்கிறாரு. அதோட பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் வெற்றி தாங்க கிடைக்க போகுது. புதிய முயற்சிகளை எடுக்கிறது இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறீங்க அதெல்லாம் தடைப்பட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி ஆகுங்க. அதுவும் மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தையில எடுக்கலாங்க. அதுவுமே சக்ஸஸ் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ வந்து அதுவுமே கிடைக்க போகுது. உங்களோட கடமையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதுங்க. ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு பெயர் புகழ் எல்லாமே கொடுப்பாங்க. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. பங்குனி 24ஆம் தேதி கடக ராசியில் அவர் வந்து நீச்சம் பெற போறாருங்க. 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி என இந்த செவ்வாய் வந்து நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதா உங்களுக்கு இருக்காதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு குறைய தொடங்கும். தடைகளும் அதிகரிக்க கூடுங்க. எதை செஞ்சாலுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலையில் உருவாகலாம். மனக்குழப்பம் போற ஏற்படுங்க. ஆனால் இது எல்லாமே இந்த பங்குனி மாதம் கடைசியில் தாங்க. அதனால அது வரைக்கும் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. இது கூடவே பூமி பிள்ளைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை அடுத்தடுத்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். இது மாதிரியான நேரத்தில் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே சொல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில உருவாகலாம். கூட பிறந்தவங்க கூடலாம் பாசம் குறையிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம்லாம் எளிதில் சீக்கிரமாக கிடைச்சிருங்க. வியாபாரம், தொழில் இது மாதிரிலாம் செய்கிறவங்க வந்து அதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு முயற்சியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து அதுக்கான ஆர்வமும் அதிகமாகி அதில் வெற்றியும் அடைய முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெயர் புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைச்சி உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து உட்கார வைக்க போகிறாங்க. கலைஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறையவே வந்து சேரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் படிப்பில் ரொம்பவே சிறந்து விளங்கவும் முடியும். இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனம் எடுத்துக்கணுங்க. வருமானம் வந்து உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் உங்களுக்கு நல்லது கெட்டது இது ரெண்டுமே சேர்ந்து தாங்க நடக்க போகுது. இது மாதிரியான பலன்கள்
தாங்க இந்த பங்குனி மாதம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக வழிபாடு செஞ்சாலே போதுங்க. எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.